வணக்கம். நேற்று முன்தினம் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை வரவேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமான நிலையத்திற்கு செல்லவில்லை. இதற்கு சில காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு மீண்டும் மீண்டும் பயணம் மேற்கொண்டுள்ளார். பொதுவாக தேர்தல் காலங்களில் இப்படி பல்வேறு பொது திட்டங்களை தொடங்கி வைக்க மோடி பயணம் மேற்கொள்வது வழக்கம். அதேபோல் இந்த முறையும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார். பாஜகவின் பொதுக்கூட்டம் மற்றும் சில பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி நேற்று முன்தினம் தமிழ்நாடு வந்தார். கடந்த 10 நாட்களில் இரண்டாவது முறையாக மோடி தமிழ்நாடு வருகிறார். இந்த நிலையில் எப்போது மோடி தமிழ்நாடு வந்தாலும் அவரை வரவேற்க ஸ்டாலின் விமான நிலையம் செல்வார். என்னதான் மோதல் இருந்தாலும் சண்டை இருந்தாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கான இந்த மரியாதையை கொடுப்பார். ஆனால் நேற்று முன்தினம் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை வரவேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமான நிலையத்திற்கு செல்லவில்லை. இதற்கு சில காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இதற்கு காரணம் கருத்து வேறுபாடு இல்லை, மாறாக மோடி வருவது அரசு நிகழ்ச்சிக்கு மட்டுமல்ல, பாஜகவின் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்வதற்காக மோடி வருகை தருகிறார். அப்படி இருக்க பிரச்சாரத்திற்கு வருபவரை ஸ்டாலின் அழைத்தால் சரியாக இருக்காது. அது கட்சி அரசியல், பொது நிகழ்வு இல்லை. இதன் காரணமாக ஸ்டாலின் மோடியை அழைக்க செல்லவில்லை என கூறப்படுகிறது. இது லோக்சபா தேர்தல் காலம் என்பதால் அப்படிப்பட்ட நேரத்தில் எந்த ஒரு சந்திப்பும் கூட்டணி ரீதியான பேச்சுவார்த்தையோ அல்லது அரசியல் வியூகமோ என்றெல்லாம் விவாதிக்கப்படும். அதை கருத்தில் கொண்டே மோடியை ஸ்டாலின் தவிர்த்திருக்கிறார் என்கிறார்கள். இந்த நிலையில் பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் உறுதியாக இருக்கிறேன். உலகின் 3 சிறந்த பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவாகும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சென்னையின் பங்கு முக்கியம் என மோடி அவர்கள் பேசினார். சென்னையை புயல் தாக்கிய போது பெரும் துயரம் ஏற்பட்டது. சென்னை புயலால் பாதிக்கப்பட்ட போது திமுக அரசு உதவவில்லை. திமுக அரசு வெள்ள தடுப்பு மேலாண்மையை மேற்கொள்ளவில்லை. திமுக அரசு ஊடகங்களை சரி செய்து வெள்ள நீர் வடிந்து விட்டதாக பிரச்சாரம் செய்தது. மக்களின் துயரம் பற்றி திமுக அரசுக்கு அக்கறையும் கவலையும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் திமுக அரசுக்கு அக்கறையே இல்லை என்று மோடி அவர்கள் பேசினார். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.